ஒரு ஃபிலாசபியை ஒரு மனிதன் எப்போ ஏற்றுக்கொள்வான் அப்படின்னா, அவன் ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருக்கணும், ஏதோ ஒரு ஆன்சைட்டியில் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவனுக்கு எதிர்பார்த்தது நடக்காம இருக்கணும், இல்லை எதிர்பார்த்தது நடந்து மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸான ஒரு மூட்ல இருந்தால் மட்டும்தான் ஒரு ஃபிலாசபிக்கலான தாட் ப்ராசஸை ஒரு மனிதனுடைய மனது அவ்வளவு தனக்குரியதாக எடுத்துக்கொள்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ 2007 ஜெர்மனுடைய ஒரு டாக்குமெண்ட்ரி ப்ரொடியூசர் எடுக்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ரி த என்கவுண்டர் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ரி மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை, ஒரு பென்குயினுடைய அந்த காலனியிலிருந்து பிரிந்து சென்ற அந்த பென்குயினுடைய அந்த வீடியோவை உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருடைய கண்கள்லையும் படாமல் அந்த வீடியோ போயிருக்காதுங்கிறது திண்ணமான எண்ணம். அப்போ இந்த பென்குயின் என்ன சொல்ல வருது? பென்குயின் யூஸ்வலாகவே ஒரு காலனியாக கூட்டமாக இருக்கக்கூடியது, அது எப்போவுமே ஐஸுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியது, கடற்கரையில் வாழக்கூடியது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அது அண்டார்டிகாவினுடைய வட துருவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலனிகளாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த கூட்டத்தில் இருந்து மிக முக்கியமாக அந்த என்கவுண்டர் அந்த டாக்குமெண்ட்ரியில் எடுக்கும் போது 2007 ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வை அந்த டைரக்டர் பார்க்குறாரு. அது என்னன்னா, எல்லா பென்குயின்ஸும் தனது இரையை தேடி தனது காலனிகளோடு சேர்ந்து ஒரு சைடு வாக் நடக்கும்போது ஒரே ஒன்று மட்டும் சில தூரம் நடந்து சென்று பின்னாடி அதை திரும்பி பார்த்துட்டு 70 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய